நான் சொன்னதை கேட்டியா? கேட்கல. ஏன் கேட்கல? கேட்கணும்னு தோணல. உனக்கு ஏன் தோணல? அது அது எனக்கு தெரியும்டி, உனக்கு பொறாமை. என்ன தொடாத, என்ன தொடாத. நான் இன்னொருத்தோட வாழறது உனக்கு பிடிக்கல. இதுல என்னங்க தப்பு இருக்கு? தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க தான் என் வாழ்க்கை நினைச்சிட்டு உங்களை எப்படிங்க இன்னொருத்திக்கு விட்டு கொடுக்க முடியும்? அப்படி நீ நினைச்சுனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு டெம்பரவரி செட்டப், பர்மனன்ட் இல்ல. மரியாதையா வார்த்தை அளந்து பேசு. உனக்காக தானே நான் இப்படி ஒரு வாழ்க்கை வாழறேன். மான மரியாதையோட வாழ்ந்துட்டு இருந்தேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என் வாழ்க்கையை பாழாக்கிட்டியே. இப்ப உனக்கு வேற ஒரு பொண்ணு கேக்குதா? அதையும் நானே ஏற்பாடு பண்ணி தரணுமா? என்கிட்ட என்னடி இல்ல? கை நிறைய சம்பாதிக்கிற, ஆரோக்கியமா இருக்கிற, என் அழகுக்கு என்னடி குறைச்சல்? அடடா, உனக்கு ஒரு குறையும் இல்ல. நீ தெருவுல போனா போதும், பொண்ணுங்க உன் பின்னாடியே கியூல வருவாங்க. பாய முடி நாய, விட்டா அதிகமா பேசிக்கிட்டே போற. இந்த சூப்பர்வைசர் யாருன்னு உனக்கு இந்த ஊருக்கு காட்டுறேன்டி. கூடிய சீக்கிரம் அந்த காமாட்சி அம்மா பொண்ணு ரேவதி கழுத்துல நான் தாலி கட்டுறேன்டி. ஹே டாடி, அனாவசியமா அலட்டிக்காத. இந்த தாட்சாயினி உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. நடத்தி காட்டுறேன்டி. வெளியே போட பொறுத்து. என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு டெம்பரவரி செட்டப் தான், பெர்மனன்ட். கடவுளே ஈஸ்வரா, எல்லாரையும் காப்பாத்துப்பா. ரேவதி, ரேவதி, ஏன் ரேவதி அழற? உனக்கு என்ன ஆச்சு? ஏய், யாராவது பார்க்க போறாங்க. ரெண்டு பேரும் ஒன்னா ஊரை சுத்தாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஊர்க்காரங்க இதைத்தானே தப்பா பேசுறாங்க. ஊர்க்காரங்களுக்கு வேற வேலையே கிடையாது. என் வாயை அடைச்சிடறா. ஊர்ல இருக்கிறவங்க வாயை அடைக்க முடியுமா? கோபப்படாதீங்க. நீங்க பாட்டுக்கு ஊரை சுத்த போயிட்டீங்க. வீட்டுல அரிசி பருப்பு எதுவுமே இல்ல. அத்தை, நான் வேணா கடைக்கு போயிட்டு வரேன். சரிப்பா. ரேவதி, அந்த பைய எடுத்து கொடு. ரேவதி, உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? ஆமா, கோவில்ல எதுக்காக அழுத ரேவதி? அது சும்மாதான். சும்மா யாராவது அழுவாங்களா? ஏன் கோபி, என்னோட அப்பாவை நீ பாத்திருக்கியா? சின்ன வயசுல பார்த்த ஞாபகம். என்னோட 8 வயசுல அவர் இறந்துட்டாரு. அப்பா உயிரோட இருந்திருந்தா இவ்வளவு கஷ்டம் வந்திருக்காதுல்ல. அம்மா கஷ்டப்படுறத பாக்குறப்போ வேதனையா இருக்கு. வர்ற வருமானமும் சாப்பாட்டுக்கே சரியா இருக்கு. நான் வேலைக்கு போறனாலும் வேண்டாங்கிறாங்க.
சீக்கிரமா நல்ல இடத்துல கல்யாணம் நடந்து நான் கண்கடுக்காம வாழணும்னு ஆசைப்படுறாங்க. என் கல்யாணம் சீக்கிரமா நடக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். அம்மாக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நான் தனி மரமா துவைக்க வேண்டியதாயிடுமே. அதுக்குதான் எனக்கு ஒரு துணை கிடைச்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உனக்கு துணை இல்லைன்னு யார் சொன்னா? இனிமே நான் இருக்க. நான் நீயா? ஆமா ரேவதி, படிப்பை பாதியிலே விட்டுட்டு அப்பா அம்மா பேச்ச கேட்காம இங்க வந்து இருக்கிறது யாருக்காகன்னு தெரியுமா? உனக்காக தான் ரேவதி. நிஜமாவா கோபி? என் மேல நம்பிக்கை இல்லையா? என்ன நம்பு. சத்தியமா. உனக்கு துணை இல்லைன்னு யார் சொன்னது? இனிமே நான் இருக்கேன். ரேவதி உன் முறை பொண்ணு தானே? படிப்பை பாதியிலேயே விட்டுட்டு அப்பா அம்மா பேச்ச கேட்காம இங்க வந்து இருக்கிறது யாருக்காகன்னு தெரியுமா? உனக்காக தான் ரேவதி. அவளுக்கு ஏன் நீங்க வெளியில மாப்பிள்ளை தேடுறீங்க? நீயே அவளை கல்யாணம் பண்ணிக்கலாமே. கோபி எழுந்துற. கோபி எங்கடி? அத்தை, காலங்காத்தால எங்கடா போன? தேவதி, கோபிக்கு வந்து சாப்பாடு போடு. அங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? வந்து சோறு போடு. நீங்களே போடுங்கம்மா. இது என்னடி புது பழக்கம்?
என் மேல ஏதாவது கோவமா? அப்புறம் ஏன் என் கூட பேசவே மாட்டேங்கிற? சரி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கொடு, நானே தேடிட்டு வரேன். ரேவதி, நீ பக்கத்துல இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னங்க, இனிமே நாம இப்படியே இருக்கணும். நாம வாழ்நாள் பூரா இப்படிதான் இருப்போம். எனக்கு எதுக்காகத்தான் இத்தனை நாள் கல்யாணம் நடக்காம போச்சோ?